வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வ.உ.சி பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டம். இதற்கான ஆலோசனைக் கூட்டம் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவிலில் நடைபெற்றது. வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்தநாள் விழாவிற்கான ஆலோசனைக் கூட்டம் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள சேரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவிலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது வடவள்ளி திருவாளர்கள் வேளாளர் பிள்ளை அறக்கட்டளையின் சார்பிலும் வடவள்ளி வேளாளர் பிள்ளை நலசங்கத்தின் சார்பிலும் நடைபெற்றது. தொடர்ந்து அமைப்பின் நிர்வாகக் குழுவும் பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்தநாளை கோவை வ.உ.சி பூங்காவில் சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும். செப்டம்பர் 5ஆம் தேதியன்று நடைபெறுகின்ற விழாவில் கோவையில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் அரவணைத்து வ.உ.சி சிலைக்கு மாலை அணிவிக்க வருபவர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்குவது என முடிவு செய்யப்பட்டு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வடவள்ளி பேருந்து நிலையத்தில் வ.உ.சியின் திருவுருவப்படம் அமைத்து அத்திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய வேண்டும். இதில் சுமார் 200 பேர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் பேரியக்கத்தின் எம்பி ராஜ்குமார் சோழன் பிள்ளை, அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் பேரவை நிறுவனத் தலைவர் கே.ஆர். சிவதேசிகன் வேளாளர் பிள்ளை மற்றும் கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் பேரியக்கத்தின் அங்கம் வகித்துள்ள அனைத்து அமைப்பினர் மற்றும் மாவட்ட தலைவர் லோகநாதன் பிள்ளை, செயலாளர் எஸ். கதிரவன் பிள்ளை, பொருளாளர் சிவகுமார் பிள்ளை, துணைத் தலைவர் வெங்கடசாமி பிள்ளை, துணை செயலாளர் நடராஜ் பிள்ளை, மேலும் கௌரவ தலைவர் ஜெகநாதன் பிள்ளை, கௌரவ ஆலோசகர் வெள்ளிங்கிரி பிள்ளை மற்றும் மகளிரணி நிர்வாகிகள், இளைஞர் பெருமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மேலும் வடவள்ளியில் 200 பேரை வைத்து சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது.